சீதாபூர் கிராமத்திற்கு அருகிலுள்ள ஒரு வயலில் ஒரு பழைய வீடு இருந்தது. அவ்வீட்டில் 62 வயதான ஹரி பிரசாத் சௌபடா தனியாக வசித்து வந்தார். காலம் அவரது முகத்தில் தடம் பதித்திருந்தாலும் அவரது கண்கள் இன்னும் வாழ்க்கையின் மீது ஒரு ஆர்வத்துடன் இருந்தன. அவரது மனைவி பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அப்போதிருந்து ஹரிபிரசாத்தின் வாழ்க்கை காலியாகிவிட்டது. நாட்கள் கடந்து செல்லும், ஆனால் இரவுகள் கனமாகவும் அமைதியாகவும் இருக்கும். அவரது மகன் அமித் குமார் திருமணத்திற்கு பிறகு வெளிநாடு சென்று விட்டார். அவர் வருடத்திற்கு ஒரு முறை வீட்டிற்கு வந்து பின்னர் தனது வேலையை செய்ய திரும்புவார். அவரது மருமகள் பூஜா வீட்டு பொறுப்புகளை கவனித்துக் கொள்வார். பூஜா இளமையாகவும் புத்திசாலியாகவும் படித்தவராகவும் இருந்தார். அவள் வீட்டிற்கு வந்தபோது பழைய வீடு மீண்டும் உயிர் பெற்றதாக தோன்றியது. இருப்பினும் ஹரிபிரசாத்தின் தனிமை முடிவுக்கு வரவில்லை. ஒரு நாள் மதியம் வெளியே வெயில் கடுமையாக அடித்துக் கொண்டிருந்தது. முற்றம் அமைதியாக இருந்தது. பூஜா மேஜையில் புதிய தேநீரை வைத்து, "பாபுஜி, தேநீர் குடி" என்றாள். ஹரிபிரசாத் கோப்பையிலிருந்து ஒரு சிப் எடுத்து பூஜாவுக்கு எதிரே அமர்ந்தார். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக பேசினான். "பூஜா, உண்மையை சொல்லணும்னா நான் பல வருஷமா தனியா இருக்கேன். உங்க அத்தை உயிரோட இருந்த வரைக்கும் நானும் உயிரோட தான் இருக்கேன். அவ போன பிறகு நானும் பாதியானாகத்தான் இருக்கேன்னு தோணுது. சில சமயங்கள்ல இந்த வயசுல ஒரு புது உறவு சாத்தியமான்னு எனக்கு தோணுது." பூஜா ஆச்சரியப்பட்டாள். "பாபுஜி, என்ன இந்த வயசுல உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க போற? நீங்க எங்கே தனியா இருக்கீங்க?" "நான் இங்க இருக்கேன் இல்லையா?" ஹரிபிரசாத் ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். "நீங்க அங்க இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு உங்க சொந்த உலகம் இருக்கு. எனக்கு யாரோ ஒருத்தர் தேவை. என் தனிமையை குறைச்சு எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். ஒருத்தர் சாப்பிட்டு குடிச்சிட்டு மட்டும் வாழ மாட்டாரு. அவருக்கு தோழமை தேவை." பூஜாவின் கண்களில் மெல்லிய கண்ணீர் துளிர்த்தது. அவள் மெதுவாக சொன்னாள், "பாபுஜி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. உண்மையை சொன்னா நானும் தனிமையாத்தான் இருக்கேன். அமித் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு. அது ஒரு இளம் பெண்ணா இருந்தாலும் சரி, கிழவனா இருந்தாலும் சரி, தனிமை எல்லாரையும் தின்னுது." முதல் தடவையாக ஹரி பிரசாத் தன் கண்களைப் போலவே அவள் கண்களிலும் வலியை பார்த்தான். அறையில் ஒரு கனத்த அமைதி நிலவியது. "ஒருவர் உடலால் மட்டுமல்ல, மனசாலும் இளமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா?" என்று அவர் கேட்டார். "பாபுஜி, மனதின் வயதை கணக்கிடுபவர் யார்? ஆனால் தனிமையை தாங்குவது எனக்கு எளிதல்ல" என்றார். அன்று மாலை ஹரிபிரசாத் தனது அறையில் நீண்ட நேரம் சிந்தனையில் மூழ்கியிருந்தார். இந்த வயதில் புதிய மகிழ்ச்சியை தேட அவருக்கு உரிமை இல்லையா? பூஜாவும் தனது தனிமையிலிருந்து தப்பிக்க ஒரு ஆதரவை விரும்பினாரா? இரவு ஆழமாக இருந்தது. வெளியே பூச்சிகள் ஒரு சுற்று சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தன. பூஜா தனது அறையில் தூங்க முடியாமல் புரண்டு கொண்டிருந்தாள். ஹரிபிரசாத்தின் பகல் நேர வார்த்தைகள் அவள் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. "ஒரு ஆணுக்கு உணவு மற்றும் பானம் மட்டுமல்ல, ஆதரவும் தேவை." அவள் வாழ்க்கையில் அது மட்டுமே காணாமல் போனதா? வெளிநாட்டில் இருக்கும் அவளுடைய கணவர் எந்த தகவலும் இல்லாமல் வாரங்கள். இளம் உடல், நிலையற்ற மனம், நிறைவேறாத ஆசைகள். இரவு 11 மணிக்கு கதவு மெதுவாக திறந்தது. "யார் அது?" பூஜா கவலையுடன் கேட்டாள். "நான், உன் மாமா" என்று மெல்லிய குரல் வந்தது. அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது. கதவு திறந்தபோது ஹரிபிரசாத் வெள்ளை நிற குர்தா அணிந்து நின்று கொண்டிருந்தார். அவரது கண்களில் அதே நிலையற்ற தன்மை இருந்தது. அவர் அறைக்குள் வந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்து பின்னர், "பூஜா, இன்று நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறேன். உங்களை பார்த்தால் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என்று தெரிகிறது. நான் வயதாகி இருக்கலாம், ஆனால் என் மனம் இன்னும் உயிருடன் இருக்கிறது." "என் மனம் துடிக்க மட்டுமில்லை." பூஜா மெதுவாக, "பாபுஜி, நீங்கள் சொன்னதை நான் உணர்ந்தேன். நான் இளமையாக இருக்கிறேன், ஆனால் தனிமை என் இரத்தத்தில் ஓடுகிறது. யாரிடமும் சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் என் கருத்தை சொல்லிவிட்டீர்கள்" என்றாள். கண்களில் ஒரு விளையாட்டு தொடங்கியது.
அறையில் ஒரு விசித்திரமான வெப்பம் குடியேறியது. ஆசைகளும் வெறுமையும் வெளியே வரத் தயாராக இருந்தன. ஹரிபிரசாத் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்தார். பூஜா அவரை பார்த்தார். அவள் கண்களில் ஒரு கேள்வி மற்றும் அனுமதியும் இருந்தது. ஹரிபிரசாத் ஜன்னலை பார்த்து, இந்த தனிமையை நம் தோழனாக மாற்ற முடியுமா? உலகம் என்ன நினைத்தாலும் இது நமக்கு சரியானது என்று பூஜா மெதுவாக கையை நீட்டினாள். அன்று இரவு அந்த பழைய வீட்டின் சுவர்கள் ஒரு ரகசியத்தைக் கண்டன. சமூகத்திற்கு தடை செய்யப்பட்ட, ஆனால் இரண்டு தனிமையான இதயங்களுக்கு சுதந்திரம். காலை சூரியனுடன் அவர்களின் முகங்களில் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது. ஆனால் அவர்களின் இதயங்களில் பயமும் மறைந்திருந்தது. இந்த ரகசியம் வெளிப்பட்டால் என்ன செய்வது? ஹரிபிரசாத் முற்றத்தில் இருந்த துளசிச் செடிக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த போது பூஜா சமையலறையில் நின்று கொண்டிருந்தார். அவர்களின் கண்கள் சந்தித்து உடனடியாக சுருங்கின. நேற்று இரவு எல்லாம் மாறிவிட்டதை அவர்கள் அறிந்தார்கள். மாலையில் மின்சாரம் போய்விட்டது. பூஜா மெழுகுவர்த்தி எடுக்கச் சென்றபோது ஹரிபிரசாத் அங்கு வந்தார். அவரது கை தற்செயலாக அவள் இடுப்பைத் தொட்டது. இருட்டில் அவரது முகம் மங்கலாக இருந்தது. ஆனால் அவரது மூச்சு சூடாக இருந்தது. நீ ஏன் பயப்படுகிறாய்? ஹரிபிரசாத் கிசுகிசுத்தாள். சமூகத்தின் பார்வையில் இந்த உறவு தவறு. பூஜா மெதுவாகச் சொன்னாள். நாங்கள் ஒப்புக்கொள்வது தவறு. நமக்கு வாழ்வதற்கு ஒரு காரணத்தைத் தரும் ஒன்று தவறல்ல என்று அவர் கூறினார். அன்று இரவு அவர்களின் மனங்களும் உடலும் ஒன்றாகின. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு கடிதம் வந்தது. அது அமித்திடமிருந்து வந்தது. பூஜா, நான் அடுத்த மாதம் விடுப்பில் வருகிறேன். உன்னை பல நாட்கள் தனியாக விட்டுவிட்டேன். இப்போது நான் உன்னுடன் நேரத்தை செலவிட விரும்புகிறேன். பூஜாவின் கைகள் நடுங்கின. ஹரிபிரசாத்தின் கண்களில் கவலை தெரிந்தது. அமித் உண்மை அறிந்தால் எல்லாம் அழிந்துவிடும். நாட்கள் கடந்தன. அவர்களின் பிணைப்பு ஆழமடைந்தது. ஆனால் அமித்தின் வருகை நெருங்கிக் கொண்டிருந்தது. இறுதியாக நாள் வந்தது. மாலையில் கார் நின்றது. அமித் வீட்டை அடைந்தார். வீடு விளக்குகளாலும் தூபங்களாலும் ஒளிர்ந்திருந்தது. பூஜா ஆரத்தி எடுத்தார். ஹரிபிரசாத் தனது மகனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். ஆனால் அந்த அணைப்பில் பயம் மறைந்திருந்தது. இரவில் அமித் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் பூஜா மற்றும் ஹரிபிரசாத்தின் கண்கள் மீண்டும் மீண்டும் சந்தித்தன. வருத்தமும் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியும் அவர்களின் முகங்களில் தோன்றின. தவறுகள் ஒருவரை நசுக்கக்கூடும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் காலம் மன்னிப்பு மற்றும் புரிதல் மூலம் இதயங்களை இணைக்க வழிகாட்டுகிறது. இந்த அனுபவம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது தனிமை, அன்பு, உறவுகள் ஆகியவை வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்கள். அவற்றை ஏற்றுக்கொள்வது உண்மையான தைரியம்.